நம்ம இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எள்ளுருண்டை வந்து இது வந்து ஸ்பெஷல் வே ஆஃப் மேக்கிங், வெரி ஈஸி ஆல்சோ. நான் என்ன பண்ணேன், இந்த கப்புக்கு 1 கப்பு கருப்பு எள்ளு, ஓகே, தில்லு, பிளாக் தில்லு எடுத்துட்டேன். இதை வந்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணணும், முதல்ல ஊற வைக்கணும். வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவர் மேலே ஊறிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த வடிகட்டியில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வறுக்கணும். ஸோ நம்ம முதல்ல எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அப்படியே வெறும் ட்ரையாக நம்ம இட்லி சட்டியில் போட்டுட்டு வறுக்கணும். வறுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா படபடன்னு வெடிச்சுட்டு நல்ல மணமாக ஆகிடும். ஸோ இப்போ இனிப்பு சட்டியில் போட்டு வறுக்கும்போது முதல்ல இந்த தண்ணியெல்லாம் வற்றும். அது ஆனதுக்கப்புறம் தான் இந்த எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா வாஷ் பண்ணனால அந்த பிளாக்கிஷ் கலர் போயிருக்கு. இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணி உணர்த்தினா தான் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் போகும். இல்லைன்னா உங்களுக்கு சில சமயம் மண் இருந்தால் அந்த மண் வாசனை வந்துடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிய வச்சிடணும். நான் வந்து ஒரு 1 or 2 hours அப்படியே வடிய விட்டுருந்தேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அது ஊறவும் செய்யும், அட் த சேம் டைம் வடிஞ்சிடும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு பொரிஞ்சிடும். அதெல்லாம் இப்போ இழுத்து சட்டியில் இது பொரிய ஆரம்பிச்சாச்சு. தெரியாதுன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். நல்லா மணக்கும்போது தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஆச்சு, மணக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது ஸ்டாப் டூயிங் திஸ் போகிறோம். இதை வந்து நான் இதுலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இல்லையா, இது நான் வந்து கொஞ்ச நேரம் இது கூல் ஆகணும். அப்போ தான் இதை வந்து மிக்சியில் போட்டு திரிக்க முடியும். ஸோ நான் இந்த கப்புக்கு 1 கப்பு எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு 1.5 கப்பு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். 1.5 கப்பு, 1.5 1.25 உங்கள் இஷ்டம், எப்படி ஆனாலும். பட் 1.5 கப்பு போட்டாலே அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சின்னதாக கொப்பரை தேங்காயை கீத்தி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெய்யில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை திரிக்கும்போது நம்ம எள்ளு, வெல்லம், அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் 3ஐயும் ஒன்றா போட்டு திரிக்கும்போது நல்ல மணமாக வரும். ரெண்டாவது இதில் எள்ளில் உங்களுக்கு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனால பொடியும் போதே அதில் எண்ணெய் இருக்கும். அதனால் ஜாஸ்தி நெய் போட்டுட்டா ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால கொஞ்சமாக தான் நெய் போடணும். ஸோ இது உணரட்டும், இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி சொட்டு நெய் போட்டு இப்போ இந்த தேங்காயை வறுத்து எடுத்து ரெடியாக வச்சுட்டுலாம். ஸோ தட் குயிக்காக நம்ம பண்ணுறதுக்கு வாக்காக இருக்கும். ஸோ சொட்டு நெய் போட்டுட்டா போகிறோம். அப்புறமா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். முதல்ல போட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த நெய் கசியும், ஒரு மாதிரி அந்த எண்ணெய் கசியும் நம்ம திரிக்கும்போது. அதனால் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு நம்ம போடலாம். இப்போ பாருங்க, இந்த தேங்காயும் இதில் நெய்யில் நல்லா வறுபடுறோம். இதை ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ திரிச்ச உடனே டக்குன்னு நம்ம அந்த எள்ளுருண்டையை பண்ண வாக்கா இருக்கும். இது வந்து இந்த முத்தாக ஃபுல் எள்ளு நம்ம பண்ணல, இது பொடிச்சு பண்ணுற விதம் இது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்போவுமே இந்த நவராத்திரி டைமில் ஒரு சனிக்கிழமை வரும் இல்லையா, இது வந்து வெங்கட்ரமணருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதனால அங்கே எள்ளு ஆறியாச்சு, அது கூட ஏலக்காயும் போட்டுட்டேன். இப்போ இந்த 1.5 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தையும் அதோடு சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு வந்து 1.5 1.25 நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 தான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அங்கே இது நல்லா திரிச்சுன்னு வந்தாச்சு. வெல்லம், ஏலக்காய், அப்புறம் நம்ம வறுத்த எள்ளு 3ஐயும். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் கசிஞ்சிருக்கு. அதனால இதுவே உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த கொப்பரை தேங்காயை வறுக்கும்போது கொஞ்சமாக நெய் போட்டுட்டா போகிறோம். அந்த நெய் வாசனை ப்ளஸ் நெய்வேத்தியத்துக்கு நம்ம நெய் போட்டு பண்ணுறது ஒரு சிரேஷ்டம் இல்லையா, அது சுத்தம்னு சொல்லுவாள். அதனால் நல்ல நெய் போட்டு, அது துளியோண்டு நெய் போட்டு வறுத்தாச்சு. அதையும் இதோட நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ கலந்து இந்த எல்லா உருண்டையும் கட்ட வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி, சூடும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இது வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். நான் சொன்ன மாதிரி வெங்கட்ரமணருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் நம்ம சுவாமிக்கு வேணுங்கிற நைவேத்தியத்தை பண்ணி, அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணி, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம
அசத்திடலாம். இப்போ வந்து சுவாமிக்கு உண்டான ஸ்வீட் நைவேத்தியம் ரெடி ஆயிடுது. அடுத்தது எப்போதும் சொல்ற மாதிரி இன்னைக்கு காரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அட் த சேம் டைம் குழந்தைகளோட ஃபேவரட். அது வேற ஒன்றும் இல்லை, ஸ்வீட் கார்ன் சுண்டல். குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. நான் என்ன பண்ணேன், 2 கார்ன் வாங்கி வந்து கிளீனாக அதை உரிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி வெந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சுண்டலாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இலுப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், இது ஒன்றே இது ஸ்டாண்டர்ட் ரூலு. நம்ம சுண்டலுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சு கொண்டா தான் சூப்பராக இருக்கும். அதனால இப்போ அதில் வந்து தேவையான கடுகை போடுறேன். கடுகு வெடிக்கிறது we will add this red chilli. அதுக்கப்புறமா இந்த பெருங்காயம் அதுவும் போட்டாச்சு. இது பொரியட்டும். ஓகே, ஸோ இது பொரிய சமயத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கனால கவலைப்பட வேண்டாம். இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். வெடித்த உடனே நம்ம இந்த வெந்து வச்சுருக்கிற இதை நம்ம ஆட் பண்ணணும். வெந்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணணும். இப்போ கடுகு வெடித்த உடனே நான் ஸ்வீட் கார்னை அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி வற்றட்டும். அதுக்கு முன்னாடி நான் மிக்சியில் ஒரு பாதி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி எதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு கேஸ் இருக்கிற பதார்த்தம், அதனால இஞ்சி போட்டுட்டு அதை எடுத்துடும். ஸோ யூ வில் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஸோ இது தண்ணி வற்றும் போதே நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ஐயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் அதோட சேர்ந்து வதங்கும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போட்டிருக்கிறதையும் ஒரே ஒரு திருப்பி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், அந்த ஒரே ஒரு துண்டு இஞ்சி 3ஐயும் நல்லா ஒரு திருப்பியிருக்கேன். திருப்புறதுனா என்ன, விப்பரில் போட்டு 2 வாட்டி கிர்கிர் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப நைஸ் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கோம், ரெட் சில்லி. அதோட இந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு இது அதோட சேரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பொமக்ரானட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று ரொம்ப டேஸ்டி. அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல் த சில்ட்ரன் வில் லைக். ஸ்வீட் கார்ன் பிடிக்காத குழந்தைலே கிடையாது. அடுத்தது நம்ம பண்ணுறதே அவள் விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால அம்பாளுக்கும் இதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இட் வில் பி வெரி நைஸ். பாருங்கள், இது வந்து ஆச்சு, இது தண்ணி வற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் கூட வதங்கினதுக்கப்புறமா, ஏன்னா தேங்காய் போட்டுக்கனால ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டோன்னா கெட்டு போகாது, எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ, இது ஸ்வீட் கார்ன் சுண்டல் ஆயாச்சு. இதை வந்து நம்ம பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொமக்ரானட்டை அது மேலே போடணும். பொமக்ரானட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஸ்வீட்டு. ஆல்ரெடி ஸ்வீட் கார்னு, பொமக்ரானட் ஒரு ஸ்வீட்டு. நம்ம உரப்பு ரொம்ப ஜாஸ்தி போடலை. இது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியும் சும்மா ஒரு கார்னிஷ் பண்ணி வச்சுட்டா போகிறோம். இது அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதான். நான் வந்து இன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு இந்த எள்ளில் பொடிச்சு ஒரு உருண்டை, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் சுண்டல் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த பொமக்ரானட் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அது ப்ளஸ் இது ரெண்டுமே ரொம்ப விசேஷம். ஹாப்பி நவராத்திரி டு எவ்ரிபடி. நான் எல்லாமே அட்வான்ஸாக போடுற இதுவே, ஸோ தட் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் என்னன்னைக்கு என்ன பண்ண முடியும், என்ன இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் I started showing everything in advance. Let me meet you in the next special video.